எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க தான். அந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர். ஒரு வானவில் கிடைக்கிற டைம் தான் என்னோட வாழ்க்கை கொண்டா. நான் என்ன டாக்டர் செய்யறது? நான் ட்ரை பண்றேன் மித்ரா, என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நீ அழாத, நான் இருக்கேன்ல, என்ன நம்பு. நான் வினை பொழைக்க வைக்க என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்வோம்மா. என்ன நம்புமா. போலாமாமா. என்ன இது? இவங்கெல்லாம் இங்க என்ன செய்யறாங்க? சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சசி, என்னாச்சு? டாக்டர் ஃபேமிலி ஏன் இங்க இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இல்ல சிஸ்டர், நான் இப்பதான் வரேன். சொல்லுங்க. வினய் சாருக்கு மறுபடியும் ஹெல்த் சீரியஸ் ஆயிடுச்சு. ஐசியூல இருக்காங்க. ஓ, இதான் விஷயமா? தாரா மேடம்க்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. சரி, நாமளே சொல்லிருவோம். ஹலோ. ஹலோ மேடம். சொல்லு சசி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன சசி? அஸ்வின் கண்ணு முடிச்சிட்டானா? இல்ல மேடம், அது இல்ல. வேற என்ன? எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். வந்து பார்த்தா டாக்டர் குடும்பம் மொத்தமும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராம்கி அங்கிள் ஃபேமிலியா? ஆமா மேடம். ஏன், என்னாச்சு? வினய் சாருக்கு மறுபடியும் சீரியஸ் ஆயிடுச்சாம். ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன சொல்ற சசி? நிஜமாவா? ஆமா. இங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்தா கண்டிஷன் சீரியஸ் தான் நினைக்கிறேன். வினய்க்கு என்ன ஆச்சு? இப்ப நல்லா இருக்கானா? கான்ஷியஸ் இருக்கா இல்லையா? இவங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க? சொல்லு சசி. அது எனக்கு தெரியல மேடம். சீரியஸ்னு சொன்னாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல. அங்க ஆளா முன்னாடி அந்த மித்ரா தான் இருக்கான். அதான் நான் அங்க போக கூட இல்ல. விஷயம் கேள்விப்பட்டதும் சரி உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு தான் நான் கால் பண்ணேன். சரி சரி, நீ வை, நான் வரேன். என்ன இது, சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க இவ்ளோ பதட்டப்படுறாங்க. சரி, என்னமோ பண்ணட்டும். சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. சொல்லியாச்சு. டாக்டர் சார், நைட்டு யாருக்கு ஐசியூ டியூட்டி கொடுத்துருக்கீங்க? லக்ஷ்மி இருக்காங்க சார். சரி, அவங்க கிட்ட நீங்க போகும்போது டீட்டெயிலா சொல்லிட்டு போங்க. ஓகே சார். இன்னைக்கு நைட் நான் இங்க தான் இருப்பேன். வினய்க்கு ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தா கூட எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகேவா? சரிங்க டாக்டர், யூ கேரி ஆன். ஓகே சார். ஓகே. நீங்க ஏன் இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாளிய சொல்ற மாதிரி கிளம்ப சொல்றீங்க. என் பையன் இந்த நிலைமையில இருக்கான். என்ன வீட்டுல போய் இழுத்து பொத்திட்டு தூங்க சொல்றீங்களா? வாசுகி, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நீ நினைக்கிற மாதிரி வினைக்கு ஒண்ணும் ஆகல. அவ்வளவு சீரியஸும் இல்ல. நீ ஏன் வீணா பயந்துகிட்டு இருக்க? அப்ப ஏன் அவன் இன்னும் மயக்கத்துல இருக்கான் சொல்லுங்க. ஓ, சத்தியமா சொல்றேன், எனக்கு வினைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறத விட உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சதான் எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குமா. கொஞ்சம் புரிஞ்சுக்க மித்ரா. நான் தான் இங்க இருக்கேன்ல, நீங்களும் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்ல. 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, காலையில வாங்க. இல்ல டாக்டர், நாங்க இங்கேயே இருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு மாதிரியே பேசுற? இல்ல டாக்டர், எப்படியும் வீட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமாவே இருக்கும். அதுக்கு பேசாம நாங்க இங்கேயே இருந்துடுறோமே ப்ளீஸ். நான் தான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி 2 பேரும் அடம் பிடிக்கிறீங்க?
ஏங்க இப்ப நாங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல தாயே. இருங்க, எனக்கு என்ன என்னமோ பண்ணுங்க, போங்க. பாரு மித்ரா, நம்ம மனநிலைமைய புரிஞ்சுக்காம இவரை எப்படி பேசிட்டு போறாருன்னு. விடுங்கம்மா, டாக்டரும் பாவம்தான். நாம அவர் நிலைமையும் யோசிக்கணும்ல. அதானே, நீ என்னைக்கு உன் டாக்டரை விட்டு கொடுத்திருக்க? அப்படி இல்லம்மா, நாமளாச்சும் பரவாயில்ல. ஆண்டவன் மேலயும் டாக்டர்ஸ் மேலயும் பாரத்தை போட்டுட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்கோம். ஆனா அவரை நினைச்சு பாருங்க, நமக்கு தெரியாத உண்மையெல்லாம் டாக்டருக்கு தெரியும். தன் பையனுக்கு தான் கையாலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். முழுசா கடவுள் தான் இருக்க முடியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம தானே தோணும். அந்த காரணத்துக்காக தான் அவர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி நம்மள சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதான் சொல்றேன், நம்மளை விட அவர் பாவம்மா. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா தான் வந்தேன். என்ன ஆச்சுங்க? எதுவும் பிரச்சனையா? இல்லம்மா, அதான் சொன்னனே, அவன் கண்ணு முழிச்சாதான் தெரியும். எப்பங்க அவன் முழிப்பா? வாசுகி, ராம்கி, என்னாச்சு? அழாத வாசுகி. தெரியல சேகர், நல்லா தான் இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணா, இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இப்ப வினைக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. விஷயம் கேள்விப்பட்டதும் என்னால ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்க முடியலண்ணே. மயக்கத்துல இருக்காமா. அவன் பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. பேசிக்கா செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கோம். இனிமே அவனுக்கு கான்ஷியஸ் வந்தாதான் சொல்ல முடியும். நீங்க ஏன் தேவையில்லாம இந்த நேரத்துல அதுவும் தாராவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? காலையில வந்திருக்கலாம்ல. என்ன வாசுகி பேசுற? நம்ம வினைக்கு ஒரு பிரச்சனைனும் போது நாங்க எப்படி நிம்மதியா வீட்ல இருக்க முடியும்? இப்ப வினய பார்க்க முடியுமா ராம்கி? இல்லடா, அவன் ஐசியூல இருக்கான். கொஞ்சம் கான்ஷியஸ் வந்த உடனே போய் பார்க்கலாம். இப்போதைக்கு வேண்டாமே. சரி சரிங்கண்ணே, அட்லீஸ்ட் வெளியில இருந்தாவது பார்க்கலாம்ல. ஆ, அப்படி வேணா பார்க்கலாமா? சரி வாங்க. வாங்க. தாரா, நீ வரலையா? இல்லம்மா, வினையை இந்த கோலத்துல பார்க்க என்னால முடியாது. நீ போயிட்டு வா. சரி. மேடம், வந்துட்டீங்களா? நீங்க காலையில தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஓ, இவதான் இன்ஃபார்ம் பண்ணாளா? என்ன சசி பேசுற நீ? வினைக்கும் எனக்கும் எவ்வளவு வருஷம் பழக்கம். நான் என்ன நேத்து வந்தவளா? வினைக்கு இப்போ கல்யாணம் ஆனதால எனக்கு அவன் மேல உரிமை இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுதான் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்புறம் சசி, அஸ்வின் எப்படி இருக்கான்? அப்படியேதான் இருக்கு மேடம். நானும் அவன் கண்ணு முழிச்சிருவான், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். முழிக்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. ஏ சசி, உனக்கு ஃபார்மசில தானே வேலை. இங்க நின்னு என்ன கதை பேசிட்டு இருக்க? போய் வேலையை பார்ப்போம். ஓகே மேடம், நான் வரேன். சசி, நீ இரு. சசி, போன்னு சொல்றேன்ல. சாரி மேடம், நம்ம அப்புறமா பேசலாம்.
இருக்கிற பிரச்சனையில இதுங்க வேற. அப்பா வினய பாத்தீங்களா? பார்த்தம்மா. வினய் எப்போ கண்ணு முழிப்பா அங்கிள்? தெரியலம்மா, எப்ப வேணாலும் முழிக்கலாம். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வேலை மித்ரா கூட இருந்திருக்கா. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சே பார்க்க முடியல. சாரிம்மா, உன்கிட்ட பேசாம போயிட்ட பாரு. கல்யாணம் ஆன புதுசுல எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத நிலைமைதான். நீ மனச விட்டுறாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் மித்ராவுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல சௌமியா. அவ நம்மளை விட நல்லா பாத்துப்பா. இவள மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். ஓகே சேகர், டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. சௌமியா வேணா இங்கே இருக்கட்டுமே, நானும் தாராவும் கிளம்புறோம். இல்ல, இப்ப அதெல்லாம் அவசியமே இல்லப்பா. ஃபர்ஸ்ட் டைம் தான் வாசுகி பாவம் தனியா நின்னா. இப்போ அப்படி இல்ல. இதோ மித்ரா இருக்கா, வீட்ல என் தம்பி ஃபேமிலி, வாசுகியோட தம்பின்னு எல்லாரும் இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா வீட்டுக்கு போங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் சொல்றேன். என்ன ராம்கி, அன்னைக்கு நாங்க விட்டுட்டு கிளம்பிட்டோம்னு இன்னும் வருத்தத்துல இருக்கியா? டேய் சச்சா, டேய், இப்ப எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு எங்களை கிளம்ப சொல்றியா? டேய் அப்படிலாம் இல்லடா. நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? இல்லண்ணா, எனக்குமே நீங்க சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. இல்லம்மா, உண்மையை சொல்லணும்னா நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். அப்போ இருந்த சூழல்ல உங்களுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கும் தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இருந்தாலும் நாங்க பண்ணது தப்புதான் ராம்கி. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. விடுறா, நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இனிமே ஆக வேண்டியதை பாப்போம். இப்ப எங்களுடைய எண்ணம் எல்லாம் வினையை எப்படி சரி பண்ணலான்னு தான் இருக்கு. மத்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்ப இது நேரம் இல்ல. ஆமா, யாருக்கு என்ன நடக்கும்னு எழுதி இருக்கோ அதானே நடக்கும். நம்ம இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க கிளம்புங்க சௌமியா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் நாளைக்கு கூட வாங்க. வாசுகி, கிளம்பலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிடா, டேக் கேர். வரேன் மித்ரா, டேக் கேர். வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேன்டா. வரேன் வாசுகி. சரி பாத்துக்கோ. சௌமியா, போயிட்டு வா. வரேம்மா. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையேங்க. திடீர்னு நீ யாரோ நான் யாரோன்னு இருக்காங்க. திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் நம்புறதா வேண்டாமானே தெரியல. அன்புக்கும் குற்ற உணர்ச்சிக்குமான போராட்டம் தான் வாசுகி. அவங்க போக்குல விட்டு இருக்கிறதும் போறதும் அவங்களுடைய விருப்பம் தான். இல்லங்க, அன்னைக்கு அந்த நிலைமையில நம்மள. இல்ல வாசுகி, அந்த நிலைமையில நீயா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்ப. என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியுது. விடு, நீங்க இங்க இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னமோ அந்த தாராவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரிம்மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, டயர்டா இருப்பீங்க. நீங்க வாங்கம்மா, வந்து உட்காருங்க. அம்மா, கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கிறீங்களா? இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன். திடீர்னு ஏதாவதுன்னா நான் என்ன செய்ய? அதான் நான் இருக்கேன் இல்லம்மா, உள்ள சிஸ்டரும் இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க.
இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. என் பையன் இப்படி முடியாம கிடக்குறான். இனி எனக்கு என்ன ஆனா என்னம்மா? அம்மா, நீங்க எனக்கு சொன்னதையே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பிக்கைதாம்மா எல்லாம். அவருக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க தாம்மா நம்ம குடும்பத்தோட ஆதாரம். நீங்களே இப்படி விரக்தியா பேசினா என்ன செய்யறது சொல்லுங்க? வாங்க போலாம். வேண்டாமா, சொன்னா கேளு, நான் உன் கூடயே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, பெட்ஷீட் ஆவது. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் தூங்கலாம் மாட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு. டைம் ஆகுது பாரு. வாசுகி அம்மா, இவங்களுக்காகவாவது வினைக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த பொண்ணுக்காகவாச்சும் என் பையனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. கடவுளே. மித்ரா, டைம் என்னமாச்சு? மணி 6 ஆச்சுமா. 6 ஆயிடுச்சா? வினய் இன்னுமா முழிக்காம இருக்கான்? வா போய் பார்க்கலாம். சொல்லுங்க மேடம். டாக்டர், வினய்க்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? இன்னும் இல்ல மித்ரா. சரி. என்ன மித்ரா, இன்னும் கண்ணு முழிக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒண்ணும் ஆகாதுமா, வாங்க போய் பார்க்கலாம். என் பையன் இன்னும் இப்படி கண்ணு முழிக்காம இருக்கானேம்மா. ஆண்டவா, என்ன பண்றது? அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ். இல்ல மித்ரா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உன் மாமனார் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு. இவன் இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா படுது மித்ரா.